அப்போ ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சார் இஸ் இட் பாசிபிள் இது வந்து ஒரு 111 999 வருமா, வரலாமா, பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலுமே நமக்கு இருக்கிற அந்த நவநம்பிக்கையை நம்ம கெடுத்து விடும். இதுதான் பிரச்சனை. ஒன்று அடுத்தவங்க பேச்ச கேட்கறதும் தப்பு, உங்க பேச்சை கேட்காம போறதும் தப்பு தான். யூ ஷுட் ஹாவ் அ ஹோப். அப்போ பில்டு, அப்போ அன்னோன் தெரியாத எத்திரியத்தை வாங்கி வாங்கி வச்சிருக்கிறோம். யாருன்னே தெரியாத பிட்காயின், அதாவது பிட்காயின் யாருன்னே தெரியாது, அதை வாங்கி ஹோல்டு பண்றோம். எல்லாமே இருக்கு, எம்டி இருக்காங்க, சிஇஓ இருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, எவ்ரி திங் வி ஹேவ். பட் எப்படி அடக்கும் அப்படிங்கிறத பத்தி, ஒரு காயின் கண்டிப்பா வளருமா, அதற்கு என்ன அடிப்படை அப்படிங்கிறத பத்தி லைட்டா நம்ம பார்க்க போறோம். அதை பேஸ் பண்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை. நீ பிட்காயின் வந்து ஏன் கண்டிப்பா 1 கோடி வந்துச்சு 10 கோடி போகும்னா, அதோட டோட்டல் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2.1 கோடி தான் பிட்காயின் வந்து மைன் ஆகும். ஆல்ரெடி 80% காயின் மைன் ஆயிருச்சு. அந்த 80ல 20% காயின் பிட்காயினுடைய கீவேர்ட்ஸை தொலைச்சிட்டாங்க. அது ஜென்மத்திலையும் எடுக்க முடியாது. அப்போ டோட்டல் சப்ளை, அப்போ டிமாண்ட். அப்ப என்ன ஆகும், கண்டிப்பா ஏன் அமெரிக்கா உள்ள வல்லரசு நாடு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் சொன்ன முக்கியமான வாக்குறுதியை, அமெரிக்கன் அதிபர் ஆனால் நான் வந்து கிரிப்டோ பிட்காயினுடைய ஹப்பு கேபிட்டலா அமெரிக்கா மாத்துவேன்னு சொல்லி தான் நீங்க ஜெயிச்சிருக்காரு. அவர் வரும்போது 75 லட்சம் 60 லட்சம் ட்ரேட் ஆன காயின் வந்து 1 கோடி. ஏன் அவருக்கு தெரியாதா, இவ்வளவு படிச்ச அமெரிக்கா வல்லரசுக்கு தெரியாதா? இன்னைக்கு வல்லரசு மாதம் பிட்காயினை வாங்கிட்டே இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து என்ன பண்றாங்க, விலை கேட்கறாங்க. அப்ப விலை என்ன ஆகும், கூடும். ஆட்டோமேட்டிக்கா 100 ரூபா 10 ரூபா போயிட்டே இருக்கும். இதே ரிவர்ஸ் வாங்க, 1000 பேர் கேட்கறான், ஆயிரக்கணக்கான தக்காளி வாங்குறதுக்கு ஒருத்தர் தான் இருக்காருன்னா கடைசியில் அழுகி போய் ரோட்ல போயிட்டு விற்பாங்க. இதை நீங்க ஏன் தக்காளி போட்டிருக்குன்னா இது உண்மை. ஏன் சார் தக்காளி 10 ரூபாய்க்கும் வாங்குறோம், அதே தக்காளி 100 10 50 ரூபாய்க்கும் வாங்குறோம், அதே தக்காளி ரோட்ல போட்டு அழிக்கிறோம். தக்காளி என்பது உண்மைதான், தக்காளி என்பது ஒன்றுதான், சாப்பிடக்கூடிய முக்கியமான பொருள். ஏன் விலை மாறுதுன்னா விளைச்சல், விளைச்சல் தான். அதிக விளைச்சல் வாங்குற காலில் வேஸ்ட். அப்போ அந்த மாதிரி தான் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும், ஒரு காயின் வருதுன்னா டோட்டல் சப்ளை கண்டிப்பா இருக்கணும். நம்ம காயின் 1000 கோடினா 1000 கோடி, பாலிகான் 1000 கோடினா 1000 கோடி. ஸோ அது ஒரு காயின் கூட எக்ஸ்ட்ரா மைன் ஆகாது, ஆல்ரெடி மின்டட். அப்போ டிமாண்டு, அப்போ டிமாண்ட் எப்போ கிரியேட் ஆகும், அப்போ அந்த காயினை வாங்குறதுக்கான ஆட்கள் வரணும், நம்பிக்கையாளர்கள் வர வேண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக் காயின் பிரைஸ் ஆகுங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து. நம்மளுடைய டோட்டல் சப்ளை 1000 crore, அதை 4x நம்ம காம்பவுண்டிங் பண்ணா கூட 4x, ஒரு 100 கோடி போட்டா கூட 400 கோடி கம்பெனி கண்டிப்பா எடுத்தாகணும். ஸோ அதுக்காக அலாட் பண்றது ஒரு 200 300 கோடி வந்து கம்பெனி அலாட் பண்றாங்க. மீதி வந்து ப்ராஜெக்ட் மற்றதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து டிமாண்டை கிரியேட் பண்றாங்க. இதுதான் கை காயினுடைய முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த காயினுக்கு வேல்யூ கொடுக்கணும் என்றால் அதை வாங்க வைக்கக்கூடிய மக்களை கொண்டு வர வேண்டும். அப்ப அந்த ப்ராஜெக்ட் இருக்கணும். நிறைய கம்பெனி ப்ராஜெக்ட் இருக்கு லைவ்ல வருது பைப்ல வருதுன்னு வரதுக்கு முன்னாடியே பிடிஎஃப் வந்துடும். வரதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிடுவாங்க. அவங்க எய்ம் வந்து எல்லாத்தையும் வாங்குவாங்க, ஆனா வரவே வராது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம 2 மாசம் அப்டேஷன் பண்ணோம், ஒரு மைக்ரேஷன் ஹைபிரிட் பைனரிக்கு 2 மாசம் மைக்ரேஷன் பண்ணோம். ஒரு சின்ன ஒரு டவுட் கூட யாரும் இல்லை, எவ்ரிபடி வெயிட்டிங். எப்ப சார் கொண்டு வருவீங்க சார், எப்ப சார் எங்கிட்ட பிசினஸ் பண்ணும் சார், 5 லட்சம் காயின் ரெடியா இருக்கு, 2 லட்சம் காயின் தான் வந்திருக்கே ஒழிய ஒருத்தர் கூட ஏன் சார் வரலன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா பிகாஸ் வி ஹேவ் ஹோப். ஸோ நம்மளுடைய மெயின் யூட்டிலிட்டி வந்து கைரா எக்ஸ்சேஞ்ச். பினான்ஸ் வந்து ஏன் இன்னைக்கு 1 லட்சம் காயின், 10 ரூபா 100 ரூபா இருந்த பிஎன்பி 1 லட்சம் எப்படி? பிகாஸ் பினான்ஸ் பண்ணக்கூடிய அனைத்து ட்ரேடிங்க்கும் ஃபீஸ் வாங்குறது பிஎன்பி தான். ஃபீஸ் பிஎன்பி தான் வாங்கி ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா குரோ ஆகும். கைரா எக்ஸ்சேஞ்ச் அனைத்து ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய காயின் வந்து கைட் காயின். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கைட் காயின் கண்டிப்பா ஏறும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி பேருக்கு பிளான் பண்றோம். நம்ம துபாயில ஒரு ஆஃபீஸ் கொண்டு வந்து நம்ம இன்டர்நேஷனல் ரேஞ்சில் பிளான் பண்றோம். அதனாலதான் சில விஷயங்கள் நம்ம அப்டேஷன் வெயிட் பண்ணிருக்கிறோம். ஸோ கைரா வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடியே ஒரு மிஸ்டர் அகிலன் அண்ட் ஸ்னேகா மேடம் மூலமா எடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் பிரபலமான கல்லூரி யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி கூட யாரும் உள்ள போக முடியும். நம்ம ஆல்ரெடி போய் 2 கிளாஸ் எடுத்தாச்சு. எஸ்ஆர்எம் எடுத்துட்டோம், வெள்ளூர்ல விஐடி எடுத்துட்டோம். இதெல்லாம் எதுக்கு, அந்த பிளாக் செயின் படிக்க படிக்க அந்த இன்டர்ன்ஷிப் வந்து கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ண போறோம். அந்த இன்டர்ன்ஷிப் வாங்கக்கூடிய ஃபீஸ் வந்து we are going to collect from கைட் காயின். இமேஜின் பண்ணுங்க, தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜ் இருக்கு,
எத்தனை ஸ்டூடெண்ட் முடிக்கிறாங்க, அடுத்த ட்ரெண்ட் பிளாக் செயின் எப்படி வளருங்கிறது யோசிங்க. அதுக்காக 8 இடத்துல 10 இடத்துல ஆஃபீஸ் போட்டிருக்கோம் பிகாஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து விபே, வி ஆர் த ஃபர்ஸ்ட் கம்பெனி ஒரு ஐநார் அதாவது கிரெடிட் காயின்ல ஏர்ன் பண்ணி அதை வவுச்சரா மாத்தி யூட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ரீசார்ஜ் எல்லாம் பண்ணலாம். எந்த கம்பெனியும் பண்ணல. நான் 6 வருஷம் 8 வருஷமா கிரிப்டோல இருக்கிறேன். நான் இந்த காயினை சொந்தமா வாங்கி யூஸ் பண்ண முதல் இடம் கைரால தான். ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். அநேகமா 2-3 நாள்ல வித் QR கோட லான்ச் பண்றோம். ஒரு ஆப் இருக்கு. யூ கேன் இன்ஸ்டால் ஆப் ஃப்ரம் ஆப்பிள் அண்ட் as well as from Play Store. லாஸ்ட் 2 இயர்ஸ் இட் இஸ் ஃபங்க்ஷனிங். நான் சொல்றதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. வரப்போகுதுன்னு சொல்ல கிடையாது. அதே மாதிரி பிக்னவ் இ-காமர்ஸ் அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி அங்க ஐஎன்ஆர் கொடுக்குறீங்க, சிஓடி பண்றீங்க, கெயிட்ட காயின் கொடுத்து நீங்க வாங்க முடியும் குரோசரிஸ். அதுக்கான வேலைகளும் இப்ப இது வாங்கிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 மந்த்ஸா 2000-3000 பேக்கேஜ் நான் வாங்கியிருக்கேன். பை வே ஆஃப் கெயிட் காயினை வவுச்சரா மாத்தி நான் பண்ணிருக்கிறேன். அடுத்து பை மோ, ஒரு சூப்பர் கம்பெனியோட ட்ரீம் ப்ராஜெக்ட், ஏஐ கண்ட்ரோல்டு. இந்த ஃபியூச்சர்ல எந்த ஊர்ல நீங்க போனாலும் இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த ஊர்ல என்னென்ன ஆஃபர் இருக்குங்கிறத அழகா சர்ச் பண்ண இடத்த காட்டிடும். எந்த ஊர்ல என்ன, எந்த கடையில என்ன ஆஃபர் நம்ம லான்ச் பண்றோம். இது என்ன பெருமை, எல்லா கடைக்காரங்களும் உள்ள வந்துருவாங்க, அவங்களே விளம்பரப்படுத்திக்கலாம். அவங்க மாசமா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல கூட நம்ம ஒரு ஆஃபர் தர்றோம். கைட் காயின்ல வாங்கினா கம்மின்னு ஒரு ஆஃபர் கொடுத்தா அத்தனை கடைக்காரன் கைட் காயின் யூஸ் பண்ணுவாங்க, கோடிக்கணக்கான லாக் ஆயிடும். அடுத்து M2 OTT, ஒரு ஸ்டேடியம் பிளான் பண்றோம். சோலார் NFT, we are the first company creating digital asset equivalent physical asset கிரியேட் பண்ண முதல் கம்பெனி. we already bought 100 acre plus வந்து நம்ம வாங்கி ஒரு சோலார் வந்து கம்ப்ளீட் நம்ம எரெக்ஷன் பண்ண போறோம். சோலார் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அது ஸ்கொயர் ஃபீட்டா நம்ம பண்ண போறோம். அந்த சோலார் எனர்ஜியை நம்ம கவர்மெண்ட் கிரிட் சப்ளை பண்ணி பிரைவேட் சப்ளை பண்ணக்கூடிய ரெவன்யூவை we are going to share entire investor like solar NFT-யோட அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம கொடுக்க போறோம். இது ஆப் ரெடி ஆயிருச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அநேகமா எரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுவும் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண முதல் கம்பெனி கைரா. சும்மா நிறைய ப்ராஜெக்ட், நூற்றுக்கணக்கான வெப்சைட் நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க. அழகா இவ்வளவு நம்பிக்கை நான் ஏன் ஏற்படுத்துறேன்னா இன்னும் கைராவை விட்டுறாதீங்க. ரைட். அடுத்தது பாருங்க, சோலார் என்எஃப்டியில மட்டுமே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் போட்டா கூட 174 கோடிக்கான காயின் தேவைப்படுது. 2000 ரூபாய் போட்டா கூட 69 கோடி வெளியில கிடைக்கலன்னா இங்க இருக்கிற நெட்வொர்க் லீடர்ஸ் தான் அந்த காயினை பிக்ஸ் பண்ற ரேட்டை சிந்தித்து பாருங்கள். இதோட வளர்ச்சி ஓகே. இப்ப மார்க்கெட்ல இருக்கிற இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் பாலிகான் 18 பைசா 2019. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய், 100 ரூபாய்க்கு போச்சு. இன்னைக்கு அவங்களோட அசட் வேல்யூ 1 லட்சம் கோடி வந்தாச்சு. 4 பேர் ஐஐடி ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். கைரா இந்தியாவோட செகண்ட் பப்ளிக் பிளாக் செயின். சப்ளை இதுவும் 1000 கோடி, அதுவும் 1000 கோடி. இதுவும் எத்திரியம் லேயர் 2 EVM, அதுவும் நம்மளோடதும் எத்திரியம் லேயர் 2. இது 18 பைசா ஸ்டார்ட் பண்ண 2015ல 18ல நம்ம 1 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப பிரைஸ் கரண்ட் பிரைஸ் 35 ரூபாய். இது 2 ரூபாய் 30 பைசா, 2 ரூபாய் 50 பைசா ட்ரேட் பண்றோம். பாலிகானுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு கேட்டா எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. நமக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. பாலிகானுக்கு யூஸ் கேஸ் இருக்கா? பாலிகான் காயின் யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஈபி பில் கட்டிருக்கீங்களா? கேஸ் பில் கட்டு கிடையாது. பட் நம்ம யூஸ் பண்ணி யூட்டிலிட்டி வரைக்கும் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கா? நமக்கு இருக்கு, அவருக்கு இருக்கு. அப்ப சிந்திச்சு பாருங்க, பாலிகான் வந்து எதுவுமே இல்லாம 20 ரூபாய் 100 ரூபாய் டச் பண்ணும்போது நம்மகிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு, கம்யூனிட்டி இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, இத்தனையும் இருக்கு. கண்டிப்பா இது ஸ்டச் ஆகுமா ஆகாதுங்கிறத நீங்க தான் கேள்வி கேட்கணும். என்னுடைய கணிப்பு கண்டிப்பா அடுத்த வருஷமே ஒரு 5 ரூபாய் பக்கம் போகும். அதுக்கு அடுத்த வருஷம் 2 டிஜிட் போற வாய்ப்பு இருக்கு. அந்த 2 டிஜிட்ங்கிறது 10 ரூபா இருக்கலாம், 99 ரூபா இருக்கலாம். 3 டிஜிட்ங்கிறது 100 ரூபா இருக்கலாம், 990 ரூபா இருக்கலாம். சரி, எதுவா இருக்கட்டும் சார், டபுள் ஆனாவே நம்மளுடைய ப்ராஃபிட் என்ன? ஒரு 10 லட்சம் காயின் நீங்க வாங்கி வச்சுட்டு பத்திரமா வச்சா கூட அது 10 ரூபா போனா 1 கோடி சார். 20 லட்சம் காயின் வாங்கி வச்சிட்டீங்க சார், 10 ரூபா போனா 2 கோடி. வாங்கி வச்சாலும் சரி, நாங்க என்ன சொல்றோம், பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன் பண்ணக்கூடாது? ஆஸ் எ லீடர்ஸ் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் முயற்சி எடுக்கக்கூடாது? கண்ட ப்ராஜெக்ட் பண்ண ஏன் உண்மையான ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது? ஸோ அதனால ஒரு 3G என்பது கான்ஃபிடன்ஸ், சாத்தியம், பி சீரியஸ் இன் திஸ் பிசினஸ். அதனால யாரும் விளையாட்டுத்தனமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு கடமைக்கு பண்றவங்க அத்தனை பேருமே வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. ஸோ அதனால இந்த ப்ரோக்ராம் டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா இன்று முதல் யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ, விளையாட்டுத்தனமா இருக்கிறோம், சீரியஸஸ் இல்லாமல் இருக்கிறவங்களாகட்டும், முதல் முறையா நான் அட்டன் பண்ணவங்களாகட்டும், எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு பொன்னான வாய்ப்புகளை தயவு செய்து தவற விடாதீர்கள். வாழ்வது ஒரு முறை, இருப்பது இன்று மட்டும்தான் நமக்கு நியதி, கேரண்டி. நாளை என்பது நமக்கு தெரியாது. 10 வருஷம் கழிச்சு நான் சம்பாதிச்சிருவேன் சார் அப்படின்னு சொன்னா 10 வருஷம் என்னங்கிறது தெரியாது. எந்திரிச்சா கேரண்டி, எந்திரிக்கணும்னா கேரண்டி இல்லை.
நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்றதுக்குள்ள நேரம் காலம் இல்லை. வருடம் ஓடிவிட்டது. 2025 ஜஸ்ட் வி ஸ்டார்டட். நவ் வி ஆர் கோயிங் டு என்டர் எண்ட் ஆஃப் த இயர். திரும்பவும் 2026 திரும்பவும் அதே மாதிரி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் டெய்லி அத்தனை போஸ்டிங் போட்டு தள்ளுவோம். ஹாப்பி பார்த்த ரோட்ல போறோம் யாருமே தெரியாது ஹாப்பி நியூ இயர். அடுத்த ஹாப்பி நியூ இயர் சொல்லி வீட்டுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேல கடங்காரன் ஃபோன் பண்ணுவோம். ஐயோ எப்பயா காசு கொடுப்பேன். அப்படியே உங்களோட எனர்ஜி டவுன். இஎம்ஐ வரும் 2ஆம் தேதி. ஹாப்பி நியூ இயர் கொண்டாடி நைட்டு சோகம். ஏன்னா 2ஆம் தேதி இஎம்ஐ. எத்தனை நாளைக்கு இந்த வாழ்க்கை நம்ம வாழ்வோம்? யாருக்காக வாழ்றோம்? குழந்தைகளுக்காக வாழ்றோம். அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது. வாழ்க்கை நம்ம வருஷம் வருஷம் மாத்துறது டைரி அந்த கேலண்டர். ஒரு மாற்றம் இல்லை. அதனால இம்மிடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 1 மாசம் சீரியஸா ஒர்க் பண்ணுங்க. ஒரு சேலஞ்ச் பண்றேன். உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றம் கைராவல் மட்டுமே நடக்கும் என்பதை நான் சொல்லி கண்டிப்பா எந்தவித ஈகோ எல்லாத்தையும் போடுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. கீப் காலிங் யுவர் அப்ளை. கீப் காலிங் யுவர் அப்ளை. அவருக்கு அப்புறம் நினைக்காதீங்க. இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. யூ ஹேவ் டு கால் ஹிம். சரி அப்ளைனை காணும். டோன்ட் வரி. இஃப் யூ ஆர் டேக்கிங் அஸ் அ சீரியஸ் டூ பிசினஸ். என் அப்ளை சரியில்லை கண்டுக்காதீங்க. அவருக்கு ட்ரீம் இல்லை, உங்களுக்கு ட்ரீம் இருக்கு. பிசினஸ் பண்ணுங்க. அந்த அப்ளை தான் உங்களுக்கு வாழ்க்கையில வரம் கொடுத்துருக்காரு. சிந்திச்சு பாருங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? கம்ப்ளைண்ட் பேசுறோம். ஆனா அவர் தானே வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அவர்ல நம்ம இல்லைன்னு வரும்போது ஏன் அதை பத்தி நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்? இது உங்க பிசினஸ், உங்க ஆர்கனைசேஷன், உங்க டீம். யூஸ் பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க, டார்கெட் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க, டெஸ்டிமோனியா இருங்க, மாடலா இருங்க, ரோல் மாடலா இருங்க. ஒரு மீட்டிங் வந்தா நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. ஒரு ஜூம் இருந்தா நீங்க அட்டன் பண்ணுங்க. பஞ்சுவாலிட்டி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு லீடர் அப்படிங்கிறது என்ன விஷயங்களை ஃபாலோ பண்றாரோ உங்க டவுன்லைன் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு அப்பா இருக்கார், ஒரு கோயிலுக்கு போறாருன்னா ஒரு மெத்தட் இருக்கு. பூஜை பொருளை வாங்கணும், ஆஸ்டா குடிச்சிட்டு போகணும், பால் பாதணிகளை ரோட்ல விடணும், அங்கங்க விடணும், அழகா இப்படித்தான் கொண்டு போகணும், இப்படித்தான் சாமி சிலைக்கு முன்னாடி கும்பிடணும், அவர் சொல்லக்கூடிய மந்திரங்களை இப்படித்தான் பண்ணணும் ஒரு மெத்தட் இருக்கு. இஸ்லாம் எடுத்த மாஸ்க் போனா அது ஒரு மெத்தட் இருக்கு. சர்ச்சில் போனா அது ஒரு மெத்தட் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க பண்ணாம, நீங்க எதுவுமே பண்ணாம அப்படியே நினைச்சா போறது, குளிக்காமையே போறது, அப்படியே போய் உங்க பையனை போய் பண்றானா பண்ணுவாங்களா? சொல்லுங்க, பண்ண முடியாது. நீங்க டெய்லி ட்ரங்க் அடிட்டு டெய்லி ஸ்மோக்கிங் பண்ணிட்டு உங்க பசங்க பண்ண கஷ்டம் சொன்னா கேட்க மாட்டாங்க. யூ ஷுட் குவிட். நீங்க ரோல் மாடலா இருக்கணும். நீங்க ஜூம் அட்டன் பண்ணணும். யூ பிகம் a லீடர். தென் யூ டெல் யுவர் பீப்புள்.